ஓகே, ஸோ சர்க்குலர் பேட்டர்ன் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் லைன் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்போ நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் சே ஸ்கெட்ச். இதில் ஒரு சர்க்கிள் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்போ நான் ட்ரா பண்ணுறேன். அண்ட் தென் இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு இன்னொரு சர்க்கிள் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்போ நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்துட்டு இந்த பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு ஆல்ரெடி எதுலேயே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஸ்கெட்ச் பேட்டர்ன்ஸ்லேயே வந்துட்டு பார்த்துருந்துருப்போம் சர்க்குலர் பேட்டர்ன். ஸோ அதேமாரி தான் வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு ஒர்க் ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல பாடிஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை வந்துட்டு நம்ம தனித்தனியாக வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எவாலுவேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்க்கிளோட ரேடியஸ் அப்படிங்கிறது 20 அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் அப்போ நான் நோட் பண்ணிக்கிறேன் அண்ட் சே எக்ஸ்ட்ரூட் கட். ஸோ நான் அதை ஃபுல்லாக வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் நமக்கு இது மாதிரி ஒரு ஹோல் வந்துட்டு க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரூட் கட் அப்படிங்கிற இந்த ஃபீச்சரை தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா சர்க்குலராக வந்துட்டு பேட்டர்ன் பண்ண போகிறேன். வித்தின் பாடிக்குள்ளே பண்ணுறதுனால ஃபீச்சர்ஸ் டு பேட்டர்ன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு லீனியர் பேட்டர்ன்ஸை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான் இதுலேயும் வந்துட்டு என்ன ஆக போகுது அப்படின்னா ரிப்பீட் ஆக போகுது. ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரியில் இருந்துட்டு ஆக்சிஸ் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். அண்ட் இதில் எனக்கு சிலிண்ட்ரிக்கல் ஆக்சிஸ் வந்துட்டு வேணும் அண்ட் கிளிக் ஆன் ஓகே. ஏன்னா இந்த இடத்துல ஸ்கெட்ச் பேட்டர்ன்ஸில் எல்லாமே ஒரு பாயிண்ட்டை வந்துட்டு ரெஃபரன்ஸாக கொடுத்து அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்க்குலர் பேட்டர்ன் பண்ணலாம். பட் ஒரு சாலிடோ இல்லை ஃபீச்சரோ வந்துட்டு பண்ணும்போது ஒரு ஆக்சிஸ் அப்படிங்கிறது மஸ்ட் ஒரு சர்க்குலர் பேட்டர்ன் வந்துட்டு பண்ணுறதுக்கு. ஓகேவா? அண்ட் இப்போ நான் சர்க்குலர் பேட்டர்ன் அப்படிங்கிறதுக்குள்ளார போகிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஆக்சிஸை வந்துட்டு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ரிவால்விங் ஆக்சிஸாக வந்துட்டு எடுத்துக்கிச்சு. அண்ட் இந்த இடத்துல எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, இன்ஸ்டன்ஸ் டு ஸ்பேசிங் அண்ட் ஈக்குவல் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் see ஈக்குவல் ஸ்பேசிங்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் ஃபீச்சர்ஸ் ஆர் ஃபேஸஸ் டு பேட்டர்ன் அப்படிங்கிறதுல எனக்கு இந்த பேட்டர்னை வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்போ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் நான் அதை கிளிக் பண்ணதுமே இது எனக்கு 180 டிகிரியில் வந்துட்டு என்ன ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா பேட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு 360 வேணும் அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாம் 360 அப்படின்னு ஆங்கிள் கொடுக்கலாம். இப்போ எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு 360 ரெவல்யூஷனில் ஒரு பேட்டர்ன் வந்துட்டு கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இதில் நம்பர்ஸ் வந்துட்டு 8 தான் வேணுமா இல்லை 10 வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்துட்டு 6 வேணும் அப்படின்னா நான் 6 கொடுக்கலாம். இல்லை வந்துட்டு எனக்கு 20 வேணும்னா 20யும் வந்துட்டு கொடுக்க முடியும். ஓகே, நான் 20 கொடுத்துட்டேன். பட் இருந்தாலும் இது எனக்கு வந்துட்டு என்ன ஆகலை அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு க்ரியேட் ஆகலை. ஏன் அப்படின்னா இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது ஆயிருக்கு. ஸோ அதனால் நான் அதை 15 அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கிறேன் மாற்றிக்கிறேன். ஸோ வாட் எவர் இட் இஸ் இப்போ நான் 10 அப்படின்னு கொடுத்துட்டு கிளிக் ஆன் ஓகே அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஹோல்ஸ் வந்துட்டு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா பேட்டர்ன் ஆகிடுச்சு. ஓகே, வாட் அபவுட் திஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்ஸ்டன்ஸ் டு ஸ்பேசிங் அப்படின்னா இப்போ ஈக்குவலாக வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு. நான் வெறும் இன்ஸ்டன்ஸ் மட்டும் தான் கொடுக்குறேன். ஈச் அண்ட் எவ்ரி இதுக்கு உள்ள ஸ்பேசிங் வந்துட்டு நான் என்ன பண்ணல அப்படின்னா ப்ரொவைட் பண்ணல. இப்போ இன்ஸ்டன்ஸ் ஸ்பேசிங் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போது கரண்ட்டாக இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் நான் 2 லைன் வரைஞ்சி மெஷர் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா 36 இருக்கும். இதை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னால என்னால் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 15 டிகிரி தான் இருக்கணும் அப்படின்னா 15 டிகிரி. ஸோ அப்போ நான் அந்த கொடுத்துருக்க அந்த 10 மட்டும்தான் வரும். டோட்டல் ஆங்கிள் கொடுக்காம நான் வந்துட்டு 15 இல்லை வந்துட்டு மேபி எனக்கு ஒரு 25 வந்துட்டு வேணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொடுக்க முடியும். கம்ப்ளீட்டாக எனக்கு 180 டிகிரி 360 டிகிரி அப்படின்னு கொடுக்காம இன்ஸ்டன்ஸ்க்கான ஸ்பேசிங் வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியும் ப்ரொவைட் பண்ண முடியும். அண்ட் இதே மாதிரி இப்போ எனக்கு இதில் டேரக்ஷன் 2 வந்துட்டு எனேபிள் பண்ண முடியும். ஸோ அந்த டேரக்ஷன் 2ல் சிமெட்ரிக்காக இருக்கணும் அப்படின்னா சிமெட்ரிக் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ சிமெட்ரிக் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே என்ன கண்டிஷன் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கணும் அதே இது அப்படியே ஆப்போசிட்டாக வருது. சிமெட்ரிக் ஆப்ஷனை அன்செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இன்ஸ்டன்ஸ் டு ஸ்பேசிங் அண்ட் ஈக்குவல் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இதில் இன்ஸ்டன்ஸ் டு ஸ்பேசிங் அப்படிங்கிறது இங்கே பார்த்தா அதே தான். ஈக்குவல் ஸ்பேசிங் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது. டோட்டல் ஆங்கிள்ஸ் வந்துட்டு கொடுக்க முடியும். 360 டிகிரியில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இன்ஸ்டன்ஸ் ஸ்பேசிங் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். இது ரெண்டும் ஈக்குவல் தான். ஓகேவா? அண்ட் எனக்கு இப்போதைக்கு டேரக்ஷன் 2 வந்துட்டு வேண்டாம். அண்ட் எனக்கு ஸ்பேசிங் வந்துட்டு நான் வந்துட்டு 25 டிகிரியில் இருந்துட்டு ஒரு 30 டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் எனக்கு 8 பேட்டர்ன்ஸ் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ வாட் இஸ் தட் அனதர் ஃபீச்சர்ஸ் லைக்வைஸ் ஒரு ஃபீச்சர்ஸ் இல்லாமல் பாடியாக வந்துட்டு பேட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா லைக் பாடி பேட்டர்ன்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேவா? அண்ட் ஆல்சோ எனக்கு இதில் இன்ஸ்டன்ஸ் டு ஸ்கிப் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது. இதில் தேவையில்லாத வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி லீனியர் பேட்டர்ன்லேயே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணோம். ஒன்ஸ் இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா கிளியர் செலெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ரொபகேட் ஜாமெட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் விச் இன்க்ளூட்ஸ் த டைமென்ஷன் அண்ட் ரிலேஷன்ஸ் அதையுமே வந்துட்டு இதுக்கு ப்ரொபகேட் பண்ணும். அதே மாதிரி ப்ரொபகேட் விஷுவல் ப்ராப்பர்ட்டிஸ் இதோட ஏஸ்தெட்டிக் அப்பியரன்ஸ் கலர்ஸ் வாட் எவர் இட் இஸ் அதையுமே வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா பேட்டர்ன் பண்ணும். ஃபுல் ப்ரிவ்யூ பார்ஷியல் ப்ரிவ்யூ யூனோ அண்ட் இன்ஸ்டன்ஸ் டு வேரி அப்படிங்கிறது பேட்டர்ன் ஆகும்போது ஃபீச்சர்ஸோட சைஸை ஒரு ஷேப்பை வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வேரி ஸ்கெச்சஸ் வந்துட்டு கொடுக்கலாம்.
ஸோ இன்ஸ்டன்ஸ் டு வேரி அப்படின்னு கொடுத்துட்டு இந்த டைமென்ஷனை வேரி பண்ண போகிறேன். எந்த அளவுக்கு நான் இதை மாற்ற போகிறேன் அப்படின்னா நான் டிக்ரீஸ் பண்ண போகிறேன். எவ்ரி பேட்டர்னுக்கு இது எனக்கு 1 mm வந்துட்டு என்ன ஆகணும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகணும். ஸோ நான் -1 அப்படின்னு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுத்துட்டேன். ஸோ யூ கேன் கிளியர்லி நோட்டிஸ் தட் ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் வந்துட்டு 1 mm வந்துட்டு என்னோட டயமீட்டர் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. இதை நான் வந்துட்டு 2 mm மாற்றணும் அப்படின்னாலும் மாற்ற முடியும், -2. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு 2 mm வந்துட்டு டயமீட்டர் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிருக்கு ஒவ்வொரு பேட்டர்னுக்கும். அன்சே கிளிக் ஆன் ஓகே. ஸோ இந்த மாதிரி வேரியபிள் பேட்டர்னும் வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியும், க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு சர்க்குலர் பேட்டர்ன்.